பார்த்தானே என்ன கிஃப்ட் கொடுக்க போறீங்க? நாங்களே என்னத்தை கொடுக்க, எங்களை விட ஒரு கிஃப்ட் வேணுமா? எப்படி ஒரு வடிவான சல்வாரோ அப்படி என்று சொல்லி இதில் போட்டிருக்கு. இதெல்லாம் நல்ல ஃபுல் கவுன் என்ன வாங்கலாம். எக்ஸ் எல்லாம் கடை என்று சொல்லி அனைவருக்கும் வணக்கம். நான் ரோசாயினி. நான் தாரணி. நான் ராஜன். சரி, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா நாங்களும் வந்து வலிக்கிட்டு தயாராகி நிக்கிறோம். எனக்கா அப்படியே அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா எங்க போறோம்னு பாத்தீங்கன்னு சொன்னால் அது வந்து அக்காவினுடைய ஒரு நிகழ்விற்காக. என்ன அப்ப அக்காவுக்கு என்ன நிகழ்வு? அக்காவுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா வர்ற 30ஆம் தேதி, அதாவது சனிக்கிழமை. எனக்கா வர்ற சனிக்கிழமை வந்து அக்காவுக்கு பிறந்த நாள் வருதுன்னா, அப்ப அந்த ஒரு நினைவா வந்து இன்றைக்கு நாங்கள் வந்து என்ன செய்ய போறோம், உடுப்பெடுக்க போறோமே. அக்காக்கு உடுப்பெடுக்க கூட்டிக்கொண்டு அப்ப அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா நாங்களும் வந்து பிறந்த நாள்னு சொல்லி சொன்னா பெருசா செய்யறாண்டு இல்ல, எங்கட வீட்டுக்குள்ளேயேதான் நாங்க ஒரு ஞாபக நாளா வந்து செய்யறோமே. கட்டாயம். அப்ப எங்கட வீட்டுக்குள்ளேயே ஒருத்தருக்கும் சொல்றோம் இல்ல, எங்கட ஃபேமிலியே காணுமே சொல்லி அந்த ஒரு இதா செய்ய போறோம். அப்ப அக்காக்கு பிறந்த நாள் உடுப்பெடுக்கத்தானே வேணுமே. அப்ப அதுக்காண்டி நாங்க உடுப்பெடுக்கிறதுக்காக தயாராகி நிக்கிறோம்னாக்கா. அப்படியே நீங்க பார்த்தானே என்ன கிஃப்ட் கொடுக்க போறீங்க? நாங்களே என்னத்தை கொடுக்க, எங்களை விட ஒரு கிஃப்ட் வேணுமா? எப்படி கிஃப்ட் இருந்தாலும் கிஃப்ட் தான். என்ன விட ஒரு கிஃப்ட் வேணுமா? உடுப்போடி பலதா போயிடும். இப்படியான கிஃப்ட் வந்து காலங்காலமா கிடக்கும். ஆயுள் வரையில இருப்போம். ஆயுள் வரைய இருப்போம். அப்படி ஆயுள் வர வார கிஃப்ட் தான் முக்கியமானது. அதோட வந்து நாங்கள் இருந்தாலே உங்களுக்கு எல்லாமே இருந்தது. அப்படி இதை விட கிஃப்ட் என்ன வேணும்? கிஃப்ட்டுக்காக கதைக்க கூடாது. முடிச்சு விட்டுட்டீங்க பாத்தீங்களா? ஒரே சொல்லோட ஒரே நரக்கா போயிட்டு போயிடுச்சு. நாங்கள் இருந்தால், நான் இருந்தா உங்களுக்கு எல்லாமே இருந்தது. அதை விட ஒரு கிஃப்ட் வேணுமா? உண்மைதானே. சரி, அப்ப உங்களுக்கு என்ன மாதிரி காய்ச்சல் 2 நாள் எப்படி போயிட்டேக்குதான் நோக்கியா இருக்கேன்? 1-2 நாளா எனக்கு துப்புரவா இல்லாது பாத்துருப்பீங்க. நாங்க 2 வீடியோக்கே நான் வராம விட்டேன். உண்மையில கடவுள் நகிரவே இல்லை, கொஞ்சம் ஓகேயா இருக்குது. சரியா இருக்கு. நல்ல நோமல் அன்னிலைக்கு வந்தாலே ரோசாயனி கால் பண்ணி சொன்னது, அக்காண்டைக்கு உங்களுக்கு ஓகே இருக்குதானே, வாங்க கடைக்கு போயிட்டு வருவோம். அதனாலதான் நானும் வலிக்கிட்டு நிக்கிறேன் கடையை போறதுக்காக. ஆனா முழுமையான சுகமண்டு வரையில ஒரு அளவா பரவாயில்லை. மருந்து எடுத்தது என்ன மருந்து எடுக்கன்னா 2 நாள் அப்புறம் ஒரு சுகமா இருக்கிறேன். சரி, அப்ப நாங்களும் வந்து கடைக்கு போவோமே. என்ன மாதிரி உடுப்பு அக்கா எடுக்கிறேன்னு சொல்லி பாப்போமே நாங்க போய். சரி, அப்ப எங்கட வீடியோக்கு போறதுக்கு முதல்ல எங்கட வீடியோ பாக்கணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். அப்படியே கடைக்கு வந்துட்டோம். பாத்தீங்கன்னு சொன்னா நெல்லியடியில இருக்கிற ஸ்ரீரங்கம் ட்ரெக்ஸுக்கு தான் நாங்கள் வந்து நிற்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு ஏற்கனவே நாங்கள் இந்த கடையை நாங்கள் எடுத்து போட்டிருந்தோம். அப்படியே முன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு வடிவான சல்வாரோ அப்படி என்று சொல்லி இதில் போட்டிருக்கணும். நல்ல பஞ்சாபியில் நல்ல கலராக இருக்குது பாருங்க. அப்படி என்று சொல்லி அப்படியே மேலே நல்ல சின்னாக்களுக்குரியதெல்லாம் போட்டு வச்சிருக்கணும் பாருங்க. சின்னாக்களுக்குரியது இப்போ உள்ளுக்கையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல சின்னாக்களுக்குரிய டிஷர்ட்டுகள், நல்ல ஒரு ஸ்கர்ட்டுகள் அப்படின்னு சொல்லி இப்போ எங்கள் ஆக்களே ரியலாக நிற்கிற மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பராக இருக்குது. எவ்வளோ பெரிய கடை என்று சொல்லி எல்லாமே நல்ல டிஷர்ட்டுகள், நல்ல ஜீன்ஸுகள், இங்கே நல்ல ப்ளவுஸுகள் அப்படி அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். இதுவும் நல்ல சேல் ஒன்று போட்டிருக்கேன் பாருங்க. இது 1000. இதுலேயும் ஒரு நல்ல சேல் போட்டிருக்கேன். இப்படி எங்காலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக இதுலேயும் நல்ல ப்ளவுஸ் எல்லாம் வச்சு அடுக்கி வச்சிருக்கணும் பாருங்க. இது ஃபுல்லாகவே மேலே எல்லாம் ப்ளவுஸ் தான்.
என்னென்ன சைஸ் தேவையோ எல்லா சைஸுக்கும் எல்லா கலருக்கும் எல்லாம் வச்சிருக்கேன் பாருங்க. இந்த கீழே அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்கர்ட்டும் எல்லா சைஸ்லேயும் அப்படியே இருக்கு பாருங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் டெனிம் ஸ்கர்ட்டுகள் இருக்கு பாருங்க. இப்படி அடித்த விலையை அடித்து டிஸ்கவுண்ட்டும் போட்டிருக்கணும். இதுக்கெல்லாம் இந்த டெனிம் ஸ்கர்ட்டுக்கெல்லாம் அடித்த விலையை விட டிஸ்கவுண்ட் போட்டிருக்கணும். சரி, அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு 5000 பாருங்க. இது வந்து ஓப்பன் மாடல், சைட் ஓப்பன் ஒன்றும் இல்லை, கூட வட்டா வந்தது. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்காக்கை இல்லை வந்து நிறைய கலர்கள் இருக்கு, பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுவும் செல்வார் தானே, இதுதான் இப்போ மாடல் போல என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து நல்ல ஒர்க் வந்தது. அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து ஃபுல்லாவே கவுன் ஐட்டங்கள்லாம் இருக்குது. அப்ப பாருங்க இருக்கிற கவுன் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா 1000 ரூபா தான் பாருங்க. இந்த சேலண்ட போட்டிருக்கீங்க இதை எடுத்தாலும் 1000 சொல்லி டிஷர்ட் துணி நல்ல மொத்த துணி பாவிக்குமே. பாருங்க இஞ்சாலயம் வந்து இருக்குது. இது வந்து ஃபுல்லா வருது, ஃபுல்லா இருக்கு. அதெல்லாம் 1000 போட்டிருக்கோம். இப்ப எடுத்தது 1000 ரூபா. அப்படியே இருக்கிற ஃபுல்லா 1000. 1000 இதுல கவுன் ரூபா. இது ஜீன்ஸ், இது இல்ல. பாருங்க இருக்கிறதெல்லாம் அப்படியே 1000 ரூபா. 1000 பரவாயில்ல. 1000 ரூபா பரவாயில்ல. நல்ல கலர் எடுத்து காட்டும். இதெல்லாம் நல்ல ஃபுல் கவுன் என்ன, ஃபுல் கவுன் 1000 ரூபாய்க்கு வாங்கலாம். எக்ஸ் எல்லாம் ஒவ்வொரு சைஸ் எல் சைஸ்ல எல்லாமே இருக்கு. இதை எடுத்தாலும் 1000 சொல்லி. இது மற்ற இதுல வரும். இதுவும் நல்ல ஒரு கலர். இதுவும் நல்ல ஃபுல் கவுன் தானே. ஆனா 1000 ரூபாய்க்கு வாங்கலாம் ஃபுல் கவுன். அதுதான் நல்ல லாபம். இது துணியும் பாத்தீங்கன்னா நல்ல துணி, நல்ல சாஃப்டான துணி, நல்லா இருக்கு. நம்மள பாத்தீங்கன்னு சொன்னா அதுவும் பஞ்சாபி எல்லாம் டொப்புகள். இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டொப் தான். இல்லை, டொப்பும் பியாமாவும் வந்துருக்குது. டொப்பும் பியாமா அப்படியே பஞ்சாபி செட். நல்ல கலர், நல்ல கலர். எல்லாம் படிவா இருக்கு. அது முன்னாடி 2 பாக்கெட்டோ டிசைனோ இல்லை, இது வந்து டிசைன் நான் பார்த்த பாக்கெட் மாதிரி கிடக்குன்னு படிவா இருக்கு. ஜீன்ஸும் இருக்கு அதோட. அப்படியே ஜீன்ஸ் நல்ல துணியும் அதோட. இந்த கவுன் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பார்ட்டிகளுக்கு போட்டு போலாமே, நல்ல ஸ்லிம் ஃபிட்டா இருக்கும் போட. நல்ல ஈர துணி. பார்க்க சின்ன இருக்கா, நான் பெரிய எக்ஸல் ஆக்கெல்லாம் போடலாம். அவ்வளவுக்கு நல்ல ஒரு மினுமினுப்பா இருக்கு. அப்படியே முக்காக்கை வந்து மாடல் கவுன் இதுல போட்டு ஒரு கோஷ்டி வழியா பாடலாம். அப்ப விட பாடையில. ஆனா அந்த ஃபங்க்ஷனுக்கு போடக்கூடிய மாதிரி நல்ல கலர்களும் இருக்கு பாருங்க. அப்படியே பாத்தீங்கன்னா நல்ல மெரூன் கலரும் இருக்கு, அப்படியே பட்டர் கலர். நல்ல துணி, ஈர துணி. அப்படியே இங்காலையும் ஃபுல்லா அப்படியே எல்லாம் கவுன் செக்ஷன் ஃபுல்லா எல்லாமே கவுன் தான். விலையும் அடிச்சிருக்கணும், ஆனால் அடிச்ச விலையை விட குறைச்சு போடுவினோம்னு சொல்லியிருக்கணும். ஜீன்ஸ் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பாய்ஸ் இல்ல, லேடிஸ் போடுற ஜீன்ஸ் பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி இருக்குது. மற்றது கலர்ல இருக்குது பாருங்க. நிறைய ஜீன்ஸ்லயே நிறைய வகை இருக்குது. இது பாத்தீங்கன்னு சொன்னா பாக்கெட் மாடல் ஜீன்ஸ் இதுல இருக்கு. மற்ற கலரும் இருக்கு. லேடிஸ் ஆகல் போடக்கூடியது. இப்படியே ஃபுல்லா லேடிஸ் எல்லாம் பாக்கெட் மாடல் போடுற இல்ல தானே, போட வழி நம்ம எடுக்க இல்ல. பெகி இல்ல ஆண்டு கேட்டது அதான் இது. இது பெகி ஜீன்ஸ். பெகி அது வேற என்ன, அது கொஞ்சம் கால் நல்லா இன்னும் லூஸா இருக்கும். இன்னும் இல்ல இது அந்த மாடலும் அப்படித்தான், பெகி மாதிரி தான். அதானே. இதுல வந்து நிறைய ஒவ்வொரு மாடல்ல இருக்கு ஜீன்ஸ். நல்ல கலர் நிறைய இருக்கு.
இது என்ன விலையாக்கா இது? இதான் ரொசானி கிட்ட இந்த பெகி ஜீன்ஸ் இது நான் போடவே மாட்டேன். என் படிவா இருக்கு வேற எப்படி இதான் கூடுதலா இப்ப லேடிஸ் அகல எல்லாம் போடுறேன். நல்ல அகலமாக கிடக்கு இப்படியே. அது அகலம் இப்படி அகலமா தான் வரும். எவ்வளவு அடிச்சிருக்கு விலை? 3850. ஆனா குறைச்சு போடுவீங்க. அங்கே விலை கேட்கினா பாப்போம். 3850 அடிச்சிருக்கு. 3200. 200 டிஸ்கவுண்ட் பண்ணி போட்டிருக்கீங்க. என்ன இருந்த இடத்துல அப்படியே வச்சு விடுங்க. என்ன இதுவும் பாத்தீங்கன்னு சொன்னா இதுவும் வந்து குடவாட் மாடல் பஞ்சாயத்து இருங்க. ஓப்பன் வராது, அப்படியே குடவாட் மாடல்ல நல்ல கலர். என்னது கை வச்சு 6000 அடிச்சிருக்கு. நான் குறைப்பினா விலை. கீழே பாத்தீங்கன்னா கீழே பேக் தானே. என்ன பேக் வந்துருக்கு. கீழே இருந்து இதுக்கு அப்படியே பேக் வச்சிருக்கேன். அப்படியே பாத்தீங்கன்னா நாங்கள் கருத்துறையில் இருக்கிற லுக்மி அப்படின்ற ஒரு கடைக்கு தான் வந்து நிற்கிறோம். அந்த கடை இங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே அப்படியே பருத்துறை பஸ் ஸ்டாண்ட். இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு இந்த கட்டடத்துக்கு பின்னுக்கு தான் இந்த கடை இருக்குது பாருங்க. அதை அந்த ஒழுங்கால போகணும்னு சொன்னால் அப்படியே எங்களை மீன்ஸ் வந்து அப்போ இதுக்கு அப்படியே பக்கத்தில் அப்படி இங்கால திரும்பி போனோம்னு சொன்னால் இதில் ஒரு சந்தி ஒன்று இருக்குது பாருங்கள். பிஓசி பேங்க். இந்த பிஓசி பேங்க்கு இடத்துக்கு தான் இந்த கடை இருக்குது. அப்படியே உள்ளுக்கு போய் பார்ப்போம் இங்கே என்ன மாதிரி உடுப்புகள் அப்படி போகுது அப்படி என்று சொல்லி உள்ளுக்கு போய் பார்ப்போம். அப்படி ஆரம்பத்தில் பாருங்கள் நல்ல ஒரு பெகி ஜீன்ஸும் போட்டிருக்குன்னா இங்கால நல்ல கலர்ஃபுல்லான ஒரு சல்வார். பார்த்தீங்கன்னு சொன்னால் பினாஃபோம் மாடலில் பாருங்க. இது வந்து மேலே அப்படியே போடுறது. இதில் வந்து கோட் மாடல் வந்துருக்குது. நல்ல சூஸ் பண்ணி கோட் மாடல். என்ன கோட் மாடல் இதில் கலர் இருக்காண்ணா? இதில் வந்து 3 கலர் இருக்குதான். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து தனியாக ஃப்ராக், அதாவது கவுன் மாடலில் பாருங்க. கலர் வந்து 3 கலர் கிட்ட இருக்குது பாருங்க. இந்த கலர் இது, மற்றது பாருங்க அங்கால இந்த கலரும் இருக்குது. இது ஃபுல் கவுன் அப்படியே வரும். அப்படியே கீழே எல்லாம் அப்படியே பார்டர் வச்சு கவுன் நல்ல கலர்லையும் இருக்கு. சரி, அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்களும் வந்து கடைக்கு போயிட்டு இப்பதான் வந்தோம். என்னக்கா அப்படியே நாங்க துருவா வந்து நெல்லியடி கடை, அதாவது என்ன பேரு அந்த கடை? ஸ்ரீரங்கம். அப்ப ஸ்ரீரங்கம் டெக்ஸுக்கு தான் நாங்க போனாங்க. ஆனா போய் பாத்துறாங்க உடுப்போட எல்லாம் பிரச்சனை, நல்ல நல்ல உடுப்பு இருந்தது. ஆனா விலைய கேட்டோம்னா ஏன் இப்படி ஒரு உடுப்பு எடுத்து போடணும் அவ்வளவு ஒரு விலையா கிடக்குது. என்ன கோவம் வருது விலையாக்கு இப்படி ஒரு உடுப்போடு வாங்கணும் மாதிரிதான் இருக்குது. என்ன சும்மா முதல் வந்தது அந்த இப்படி சும்மா ஸ்டோன் வச்சது எல்லாம் நாங்கள் எல்லாம் அது முதல் போட்டது. அது இப்ப பியாமாவும் சோறும் வந்ததுக்காக சொல்லினோம் 1500 அப்படிலாம் சொல்லினோம். விலையக்காக நம்ம ஜாக்காடிச்சினோமா பேசுவாங்க போனாங்க வேற கடைக்கு பாப்போம்னு சொல்லி திரும்ப தலையில நெல்லியடியில இருந்து நாங்க பரத்துறை டவுனுக்கு தான் வந்து கடைசியா வந்து உடுப்படுத்தினாங்கன்னாக்கா. அங்கேயும் மலிவண்டி இல்ல, ஏதோ வந்துட்டோம் எடுக்கத்தானே வேணும்னு நம்மளா பார்த்து எடுத்துனாங்க. அதுவும் ஓரளவு பரவாயில்ல. மற்றதுகளை விட பரவாயில்ல, எடுக்கக்கூடிய மாதிரி உள்ள இருந்தது. அப்ப டவுனுக்கும் போய் எடுத்துனாங்க. அதுவும் வந்து ஒரு ஃப்ராக் மாடல் எல்லாம் எடுத்தாங்க. நான் கவுன் உண்டு. அப்ப அதுவும் பரவாயில்ல. அதுவும் பரவாயில்லன்னா என்ன வில்லாதான் ஒரு கடையிலும் பார்க்க எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது. அப்ப ஒண்ணு நினைச்சு கொண்டு போனா சரி 2 உடுப்படா கடைசி எடுக்கலாம்னு பார்த்தால எனக்கு கடைசி ஒரு உடுப்படாம வந்த நாங்கள் விலைய கேட்டு பிளவுஸ் குடி எடுக்கல எனக்கா. அவ்வளவு விலை. இப்ப என்ன செய்யறது? விலையில இருந்தாலும் எடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்தா எடுக்கத்தானே வேணுமே. அதுல வந்து பிறந்தாள் ஒருக்கா போடுறதுக்கு தானே கவுன் எடுத்தவ. எனக்கும் விருப்பம் இல்ல. ரசாயனியா இல்லக்கா பரவாயில்ல, வெளியே பார்த்தோன்னு செய்யலாம். கட்டாயம் பேட்டைக்கு புதுசு வாங்க எடுக்கத்தானே வேணும்னு சொல்லி புரியா நின்றதாலதான் சரி என்ன செய்யறதுன்னு ஒரு சட்டை எடுக்கக்கூடிய மாதிரி இருந்ததோ. வெயிலண்டா அப்புறம் வெயிலா கிடக்க வெளியில போயிட்டு வர களைப்பா இருக்கு. சரியா அதனால தண்ணி கூட ஆகுது வெயிலுக்கு. எடுக்கவே இல்லாத ஒரே ஒரு கவுன் தான் எடுத்தோம் நாங்க. இப்ப வீடியோவும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க முன்னுக்கு முதல் கடைக்கு போனாங்க. அதுலயும் இருக்கிற சும்மா காட்டி இருக்கிறோம். தான் எடுத்தது. என்ன அந்த சேலண்ட் வரைக்குள்ள நாங்க எடுக்கல உண்மையில உண்மையா அந்த சேல் போட்டு எடுக்கிறதல்ல சரி கரவாசிக்கிட்ட வில்ல டிஸ்கவுண்ட் பண்ணி போடுற உடுப்புகள் வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனா இது வந்து அப்படியே ஃபுல் அடிச்சப்பில தானே. அடிச்ச விட கொஞ்சம் குறைப்பினோம், அவ்வளவுதான். அதுக்கு மிஞ்சி குறைக்க மாட்டேன்.
மற்றது என்ன சொல்லுங்க பாப்போம், சித்திரை வருஷம், தீபாவளி, அந்த அப்படியான நேரங்கள்ல அது கொஞ்சம் குறைச்சு தெரிவின போலோட. இப்ப வந்து ஒன்றுமே இல்ல தானே. அப்ப நாங்க போய் அவைய சொல்ற விலைக்குதான் நாங்க கட்டாயம் எடுத்து கொண்டுதான் வரோம். அப்படி போச்சுது. இனி அடுத்தது என்ன தீபாவளி தானே என்ன? இனியோ இனி தீபாவளி தான். இப்ப தீபாவளிக்கு ஒரு நல்ல ஆஃபர் போட்டு கொடுப்பினோம். அப்பேக்க எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஆனா இப்ப போன டைம் வந்து அப்பா டிஸ்கவுண்டே இல்ல. அதான் பேசாம நீங்க தீபாவளி வீட்டுக்கு பிறந்திருக்கலாம். அதுதான் சுகமா இருந்திருக்கு, மலிவாம எடுத்திருக்கலாம். இந்த கட்டத்துக்கு போய் சரியான விலைக்கு தான் மாண்டுபட்டது. அதுதான் எடுத்து கொண்டு வந்தது என்ன நோமலா வெயிலுக்கு தெரிஞ்சது எடுக்க வந்தாலே. சரி, அப்ப நாங்கள் வந்து எடுத்த கடையையும் அப்படியே காட்டி ஒரு வீடியோ வந்து நாங்கள் முன்னாடி பதிவு செய்யறோம். அப்ப நாங்களும் வந்து வீடியோவை முடிச்சு கொள்ள போறோம். உங்களோட வீடியோவை பாக்குற நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு சந்திக்கிறோம். பாய்.